ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டி தமிழா. இந்த வீடியோவில் நம்ம ஆதார் கார்டோட நம்மளுடைய எந்த பேங்கோட அக்கௌண்ட் லிங்க் ஆயிருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். நம்மள்ட்ட பல பேங்க் அக்கௌண்ட் இருக்குன்னு வச்சுங்களேன். அதில் ஏதாச்சும் ஒரு பேங்கோட அக்கௌண்ட் தான் நம்ம ஆதார் கார்டோட மேப்பிங் ஆகிருக்கும். அந்த அக்கௌண்ட்டை எப்படி பார்க்கறது, இல்லை நம்ம மேப்பிங் ஆகிருக்க அக்கௌண்ட்டை எப்படி சேஞ்ச் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அப்படி நம்ம ஆதார் கார்டோட எந்த பேங்கோட அக்கௌண்ட் லிங்க் ஆகிருக்கோ அதுக்கு தான் நமக்கு கவர்மெண்ட் தரக்கூடிய எல்லா ஃபண்ட்ஸுமே அதுக்கு வரும். உதாரணத்துக்கு இப்போ உங்களுக்கு மகளிர் உதவித்தொகை வருதுன்னா உங்கள் ஆதார் கார்டோட லிங்க் ஆகிருக்க அந்த அக்கௌண்ட் நம்பருக்கு மட்டும்தான் வரும். ஸோ அது மாதிரி நீங்கள் உங்கள் ஆதார் கார்டோட எந்த அக்கௌண்ட்டு சீடிங் ஆகிருக்குன்னு பார்த்துக்கலாம். இல்லை உங்கள் ஆதார் கார்டோட பேங்க் அக்கௌண்ட்டு சீடிங் ஆமாம் இருந்துச்சுன்னா நீங்கள் உங்கள் பேங்க்கு போய் கூட உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து நீங்கள் மேப்பிங் பண்ணிக்க முடியும். ஸோ இதெல்லாம் எப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோவுக்கு போகலாம். இப்போ கூகுள் ஓப்பன் பண்ணிக்கிங்க. கூகுளில் டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர்னு சர்ச் பண்ணிங்க. சர்ச் பண்ண உடனே உங்களுக்கு ஃபஸ்ட்டே அந்த லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணிக்கிங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜ் டிபிடின்னு போட்டால் கூட இதில் வந்துடும். இதை ஓப்பன் பண்ணுங்க. இதை ஓப்பன் பண்ண பிறகு இதில் ஏகப்பட்ட ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். நமக்கு இதில் மேலே டாக்குமெண்ட்ஸ்ன்னு இருக்குல்ல அதை கிளிக் பண்ணுங்க. அதில் ஆதார் யூஐடிஐன்னு இருக்குல்ல அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ண உடனே இங்கே உங்களுக்கு சிட்டிசன் கார்னு இருக்கும் பாருங்க, ஃபர்ஸ்ட்டு அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ண பிறகு இதில் ஃபோர்த் ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, சிட்டிசன் பேங்க் அக்கௌண்ட் ஆதார் லிங்க் ஸ்டேட்டஸ் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ண உடனே ஆதார் சைட்டுக்கு போகும். ஆதார் சைட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நமக்கு ஓடிபி வச்சு தான் இதில் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் நீங்கள் ஓடிபி வச்சு லாகின் பண்ணிக்கிங்க. இதில் லாகின் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணுறேன். இப்போ கிளிக் பண்ண பிறகு இப்போ என்னோட ஆதார் நம்பரை இதில் நான் இப்போ டைப் பண்ணணும். இதில் ஆதார் நம்பரை டைப் பண்ணிக்கிறேன். ஆதார் நம்பரை டைப் பண்ணி முடித்த பிறகு கீழே உள்ள கேப்சா இருக்குது பாருங்கள், அதையுமே ஃபுல்லாக கொடுத்துக்கிட்டு லாகின் வித் ஓடிபின்னு கொடுத்துக்குங்க. இப்போ கேப்சாவை டைப் பண்ணிக்கிறேன். லாகின் வித் ஓடிபி கொடுத்த உடனே உங்கள் மொபைலுக்கு ஓடிபி ரிசீவ் ஆகிடும். என் மொபைலுக்கு வந்திருக்க ஓடிபி நம்பரை இப்போ நான் டைப் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக டைப் பண்ணிவிட்டு இப்போ நான் லாகின் கொடுக்குறேன். என் லாகின் கொடுத்த உடனே எனக்கு லாகின் ஆகிடுச்சு. இது 2-3 தடவை பண்ணுங்க. ஏன்னா ஃபஸ்ட் டைமே எனக்கும் லாகின் ஆகலை. ஸோ பிஸியாக தான் இருக்குது சர்வர். ஸோ 2-3 தடவை டைப் பண்ண பிறகு லாகின் ஆகிடும். இப்போ எனக்கு என்னோடய ஆதார் கார்டில் உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகிடும். இதில் உங்களுக்கு இருக்கு பாருங்கள் பேங்கிங் சீடிங் ஸ்டேட்டஸ்ன்னு இருக்குல்ல அதை கிளிக் பண்ணுங்க. இது நீங்கள் கிளிக் பண்ணாதான் உங்கள் ஆதார் கார்டோட சீடிங் ஆகிருக்க உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் காட்டும். பாருங்கள், இது கொடுத்த உடனே எனக்கு ஆதார் கார்டோட லிங்க் ஆகிருக்க என்னுடைய ஒரு பேங்க் அக்கௌண்ட் இதில் காமிக்குது. கனரா பேங்க் தான் என்னோட ஆதார் கார்டோட லிங்க் ஆகிருக்கு. என்கிட்ட இந்தியன் பேங்க், ஆக்சிஸ் பேங்க் எல்லாமே இருந்தும் என்னுடைய கனரா பேங்க் அக்கௌண்ட் மட்டும்தான் இதோட சீடிங் ஆகிருக்கு, அதாவது மேப்பிங் ஆகிருக்கு. ஸோ எனக்கு கவர்மெண்ட்டில் கிடைக்கிற அந்த மானியத்துலேருந்து எல்லாமே எனக்கு இந்த அக்கௌண்ட்டில் தான் வரும். எனக்கு இந்த அக்கௌண்ட் வேண்டாம், வேறு அக்கௌண்ட்டை இதில் நீங்கள் மேப்பிங் பண்ணிங்கன்னா கூட இதில் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அது எப்படின்னு நான் சொல்கிறேன். அதை நான் மேப்பிங் பண்ணலை, பட் அதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிக்கிங்க. க்ளோஸ் பண்ண பிறகு இதில் உங்களுக்கு டிபிடிக்கான அந்த சைட்டுக்கு ஹோம் பேஜ் போய்க்கிங்க. இதில் பார்த்தீங்கன்னா அதிலே இருக்குது பாருங்கள், லாஸ்ட் இருக்கு பாருங்கள், பேக்ரவுண்ட் ஆன் ஆதார் சீடிங் இன் என்பிசிஐ மேப்பிங் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு பிடிஎஃபாக அந்த ஃபார்ம்லாம் வரும். இதில் பார்த்தீங்கன்னா இது ஆதார் சீடிங் ப்ராசஸ் எல்லாமே இதில் போட்டிருக்கோம் பாருங்கள். இது எல்லாமே கொஞ்சம் ஸ்டெப்ஸ் எல்லாம் படித்து பார்த்துங்க. இது எல்லாமே படித்து பார்த்துட்டு கீழே அப்படியே வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பேங்கிங் உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். இப்போ வாங்க, இப்போ கீழே நான் ஸ்க்ரோல் டவுன் பண்ணுறேன். இதில் வந்துருச்சு பாருங்க, அப்ளிகேஷன் ஃபார் லிங்கிங் சீடிங் ஆதார் நம்பர்னு சொல்லி இதில் பார்த்துருக்கேன். இதில் நீங்கள் எந்த பேங்க்கோட லிங்க் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த பேங்க்கோட நேமும் அந்த பேங்க்கோட பிரான்ச்சிங் கொடுத்துங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பேங்க்கில் நீங்கள் மெயின்டைன் பண்ணுற அக்கௌண்ட் நம்பரை கொடுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய நேமை கொடுத்துங்க. அப்புறம் நீங்கள் மெயின்டைன் பண்ணுற அக்கௌண்ட் நம்பரை மறுபடியுமே நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். இதில் பாருங்கள் என்னென்ன இருக்குது தேவைன்னு. இதில் நீங்கள் ஆதார் டீட்டெயில் எல்லாமே கொடுத்து யூஐடி நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் மறுபடியும் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது அந்த பேங்கில்
அதுக்கப்புறம் உங்கள் மொபைல் நம்பர் நீங்கள் ஆதார் கார்டோட லிங்க் பண்ணியிருக்கணும். அது எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய அக்கௌண்ட் நம்பரை இதில் நீங்கள் கொடுத்துக்கணும். அதாவது என்பிசிஐ மேப்பர்னு கொடுத்து எனேபிள் சேவ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதுக்கப்புறம் இதில் எந்த பேங்க்கோட அக்கௌண்ட் நம்பர் உங்கள் ஆதார் கார்டில் லிங்க் பண்ணியிருக்கோ அந்த பேங்க்கோட அக்கௌண்ட் நம்பர் இதில் கொடுத்துங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பரை லிங்க் பண்ண விரும்புகிறீங்களோ அதோட அக்கௌண்ட் நம்பர் இதில் கொடுத்துட்டு கீழே எல்லாம் வந்தீங்கன்னா இதில் நீங்கள் உங்களோட மொபைல் நம்பர் அண்ட் உங்கள் இமெயில் ஐடி எல்லாமே கொடுத்து இதில் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். இதோட நீங்கள் உங்களுடைய ஆதார் கார்டு ஜெராக்ஸையும் இதில் கொடுத்துட்டீங்கன்னா இதில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ஒரு நாள்லேயோ இல்லை பேங்கை பொறுத்து 3 நாள்லேயோ உங்களுக்கு சீடிங் ஆகிடும். அதை நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா இதே மாதிரி நீங்கள் அந்த சைட்டுக்கே போய் உங்களுடைய ஆதார் சீடிங் எந்த பேங்கு உங்கள் ஆதார் கார்டோட லிங்க் பண்ணியிருக்கோங்கனோ அந்த ஸ்டேட்டஸு நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இது பண்ணுறது மூலியமாக உங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து கொடுக்குற எல்லா மானியமே உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் எந்த அக்கௌண்ட் நம்பருக்கு அதெல்லாம் போகுதுன்னு இது வழியாக நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்குலாம் ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். மீண்டும் இது போல் பயனுள்ள தகவலுடன் உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.